சோசா வணக்கண்ணே. அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பிட்டாமா. திங்கக்கிழமை ஆனாலே கொஞ்சம் இதாக தானே இருக்கு. என்ன பண்றோம், ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அப்படிதான். திங்கக்கிழமை நமக்கு பிடிக்காது. ஆமா அப்ப அதுக்கு என்னடா பண்றது? வீக்கெண்டு ஆக ஆக கொஞ்சம் மாதிரி ஒரு வைப்புக்கு வருவோம். திங்கக்கிழமை கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். பட் அதோட தான் இருக்கும். என்ன பண்றது, வாங்க போயிடுவோம். அப்படியே ஆரம்பிச்சு விட்டுருவோம் ஷோவை. முதல் செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். நாகபதனியா நாகபதனியா. ஆனால் சூப்பர்ண்ணே, பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட். யார் மிஸ்டர் காளி வெங்கட். ஸோ சமீபமாக அவருடைய படங்கள் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் எத்தனை படங்கள்? 6 7 8 9 10 11. கோஹெட். முண்டாசுப்பட்டி, இறுதி சுற்று, சூரரை போற்று, அநீதி, கேப்டன் மில்லர், சார்பட்டா பரம்பரை, அதுக்கப்புறம் கட்டா குஸ்தியில் இருப்பார்னு நினைக்கிறேன். சார்பட்டா பரம்பரை. ஆமாம் ஆமாம், சார்பட்டா பரம்பரை. அதுக்கப்புறம் இது லப்பர் பந்து. லப்பர் பந்துக்கு அப்புறம் தோனிமாக்கு அப்புறம் அநீதிலாம் சொல்றேன். முடிஞ்சிருச்சு. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. சித்தார்த்த படங்கள் எத்தனை சொல்லுவ? 7 8 9 10 சொல்லுங்க. பாய்ஸு, ஆயுத எழுத்து, டக்கரு, இந்தியன் 2, சித்தா, மிஸ்யூ, சம்திங்கோட தெலுங்கு, சந்தோஷ் சுப்ரமணியத்தோட தெலுங்கு, ஓமை ஃப்ரெண்டு, டக்கரு, சிவபஞ்சவச்சை. 10 வந்துருச்சா? காவிய தலைவன், எனக்குள்ள ஒருவன். இப்பா என்ன நான் சொல்லாம விட்டுருந்தா நீ வந்து சம்திங் தெலுங்குனா சம்திங் தெலுங்கு அவர் தானே. அதுதான் ஃபர்ஸ்ட். சந்தோஷ் சுப்ரமணியத்தோட தெலுங்கு அவர் தானே. ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் தமிழ். வெள்ளிச்சிப்புழு இல்லைங்க, பொம்மரில் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம். அப்ப இந்த படம் பேரு வந்து சம்திங் நூ வஸ்தானன்ட்டே நேடம் தண்டா அப்படி ஒரு படம். பிரபுதேவா தான் டைரக்டர். அதான் ஆடியன்ஸுக்கு தெரியும். சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். வரணும். எட்ட வந்து நின்னு ஏன் புத்தி எட்டி பார்த்துச்சு. கத்தி தேவை இல்ல, உன் மௌனம் குத்தி சாத்துச்சு. இதுவா லப்பர் பந்து உசுரே அதானே. வரவே கரெக்ட். ஆசை வரவே. வெரி குட். அதுதான். உன் காதலை சரிங்க நீ சொன்னதும் தென்றலும் பறவையும் காதல் தோல்வியில் கலங்கியதே. என்னடா? ஹீரோ பிரசாந்த். ஜீன்ஸ் தான். ஜீன்ஸ்ல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? அதுல 7 பாட்டு இருக்குங்க. 7 பாட்டு இருக்குங்களா? கொலம்பஸ் கிடையாது. ஆமா. ஓகே. அன்பே அது கிடையாது. ரைட்டு. 2 மீதி இருக்கிறது வந்து அதிசயம் ஒன்று வரும். அதுவும் இதுல வராதுன்னு நினைக்கிறேன். கண்ணோடு காண்பதெல்லாம் அதுவும் இதுல இல்லை. ஒரு பாட்டி வச்சு ஒரு பாட்டு வரும், வாராய தோழி அதுவும் கிடையாது. அப்ப மீதி இருக்கிற 2 பாட்டு என்ன? அந்த படத்துல சொல்ல பாட்டு வயதான தோழி வாய் விட்டு சீட்டி அடி. மீதி 2 பாட்டு என்ன பாட்டு? இப்ப ஐஸ்வர்யா ராய் பிரசாந்த் காம்பினேஷன். அப்புறம் என்ன ராஜசுந்தரமா பாட்டியும் ஆடுவாங்க. சரி. உன் காதலை நீ சொல்லியதும் தென்றலும் காதல் தோல்வியில் கலங்கியதே கண்ணா காண்கிறேன். கலங்கியதே ஐராப்பா எனக்கே எனக்கா. ரைட். அழாதீங்க சார், அழாதீங்க. சூப்பர். ஐரப்பா சூப்பர்ண்ணே. அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாங்க சார். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? இந்த கேரக்டர் வந்து ஹீரோவோட ஃபேமிலி இருக்கும்ல, அந்த ஃபேமிலிக்கு மருமகளா வந்திருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். மருமகளா வந்தக்கூடிய ஒரு கேரக்டர். பயங்கர ஹெட் வெயிட்டோட இருக்கிற ஒரு கேரக்டர். சரி. ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அது வந்து அப்படியே மாறிடும்.
ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்? மருமகள் ரொம்ப ஹெட் வெயிட்டோட ஹெட் இருக்கும். வெயிட். ஓகே. ஒரு சம்பவம் நடக்கும், நடந்ததுக்கு அப்புறம் அதோட பெர்செப்ஷன் எல்லாமே மாறிடும். அந்த வீட்டுக்கு மேல இந்த இது எல்லாமே மாறிடும், தன்மையாயிருவாங்க. ஓகே. ஒண்ணு வந்து ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் இது வந்து ஹீரோவோட தம்பி கேரக்டர். ஓகே. ஓகேவா? ஹீரோவுக்கு வந்து எத்தனை தம்பி படத்துல இருக்காங்க? அதுல ஒரு தம்பி இவரு. ஓகே. சரியா? இவருக்கு பாட்டெல்லாம் இருக்கும். அதாவது அத்தனை பேர் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும், இவருக்கு ஒரு ஹீரோயின்லாம் இருக்கும் படத்துல. ஓகே. அந்த ஹீரோயின் வந்து எப்பயுமே நம்ம வீட்டுல ஒருத்தன் இருப்பான்ல, நமக்கு சண்டை வலிக்கிற வீட்டிலேயே போய் ஏதாவது ஒண்ணு வம்புழுத்துட்டே இருப்பாங்க இல்ல? கரெக்ட். அந்த மாதிரி அந்த இவருக்கு வில்லன் ஹீரோ குடும்பத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வில்லன் குடும்பத்திலேயே போய் லவ் பண்ணுவாப்ல, வழக்கம் போல பாவத்தை. அப்படி ஒரு தம்பி. சரி, ஓகேவா? அப்புறம் ஒரு தங்கச்சி கேரக்டர். தங்கச்சி இது யாருன்னா ஹீரோவோட தங்கச்சி கிடையாது, ஹீரோவோட அப்பாவோட தங்கச்சி. அப்பாவோட தங்கச்சி. அப்ப ஹீரோவுக்கு என்ன மரம் வேணும்? அத்தை. ஓகேவா? அத்தை பயங்கர அண்ணன் மேல பயங்கர பாசமா இருக்கக்கூடிய அத்தை. ஓகேவா? ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த அத்தை குடும்பம் தான் கரண்ட்லி ஹீரோ குடும்பத்துக்கு வில்லனாகவும் இருக்கும். அதாவது வில்லனோட அம்மாவாவே அவங்க அத்தை தான், இந்த அத்தை தான் இருக்கும். இந்த அத்தை அந்த அண்ணன் இறந்தப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க பாரு, அப்படி பண்ணியிருப்பாங்க. நாட்டாமையா? ஆமா, நீதிமானே, நீதி தவறிட்டு அதானே. ஓகே. அந்த மருமகள் மீனா. தம்பி வந்து சங்கவியை லவ் பண்ணுவாப்ல இல்ல? சங்கவி வந்து பொன்னம்பலத்தோட பொண்ணு. பொன்னம்பலம் தாய்க்கிழவி யாரு? நம்ம மனோரமா. ரைட்டு. முதல் கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு காதல் ஜோடி. சப்போர்ட்டிங் கேரக்டர். இருங்க. ஒரு காதல் ஜோடி பிரிஞ்சதுக்கு இந்த கேரக்டர் தான் முக்கியமான காரணம். அவங்க பிரிஞ்சதுக்கு இந்த முக்கியமான காரணம். ஆமா, இந்த கேரக்டர் தான் பிரியும். அதனால அந்த ஒரு கில்ட் வந்து அந்த ஆளுக்கு, அந்த கேரக்டருக்கு இருக்கும். சரியா? ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சூழ்நிலை சில பேரோட இதுன்றனால அவர் வந்து அதுக்கு காரணமா இருப்பாப்ல. ஒண்ணு. ரெண்டாவது கேரக்டர் தான் யாரு அப்படிங்கிறத வந்து தான் யாரு அப்படின்னா அந்த லெகசி, தன்னோட பெத்தவங்களோட லெகசியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பையன். இது ஹீரோவா? இல்லை, இது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அப்படி நினைக்கிற ஒரு பையன், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனால் அவனுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் பாருங்க, இவனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாருன்னு 7Gல அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு. 2. மூணாவது கேரக்டர் இதுவும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரு. ஹீரோ வந்து இவர்கிட்ட வந்து நிற்கும்போது அதை தவிர்க்கவே முடியாத ஹீரோவுக்காக இந்த கேரக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு உதவி செய்யும். உனக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உதவி செய்யும். இதுதான் அந்த மூணாவது கேரக்டர். நான் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சீங்க. சப்போர்ட்டிங். ஆமாம், அதான் இன்னும் கொஞ்சம் உள்ள போல தான் இருந்தா தான் அப்பா யாரு அப்படின்றத காட்டுறேன்டா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அந்த பையன் கேரக்டருக்கு அப்பா மேலே பெரிய பற்றுதல்லாம் இருக்காது. அந்த ஒரு சீனில் தான் அவன் அவங்க அப்பாவை எவ்வளோ நேசிக்கிறான் அப்படின்றத வந்து தெரியும். கண்டுபிடிச்சிட்டேன். உத்தமம் இல்லை. ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாரு? எம்எஸ் பாஸ்கர். அது வந்து பையன் கேரக்டர் வந்து நான் யாருங்கிறத காட்டணும். அதுக்கு முன்னாடி அந்த அவருக்கும் அப்பாவுக்குமான இதுவே இருக்காது. மூணாவது கேரக்டர் என்ன சொன்னேன்? ஹீரோ வந்து கேட்கும்போது அந்த உதவியை தவிர்க்காம செய்யறது வந்து இவரு கேபி அவர்கள். ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை சொன்ன படத்தோட விலை என்ன அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் தான். ஸோ படத்தோட பெயர் உத்தம புத்திரன். இப்போ மக்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, படத்துல ஹீரோ வந்து ஒரு கலை சார்ந்த வேலை பார்ப்பாப்ல. ஓகேவா? அவர் மட்டும் இல்லை, அவங்க அப்பா, அந்த ஃபேமிலியில் இருக்கிற மற்ற எல்லாருமே
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கலை சார்ந்த ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம். அதில் ஹீரோ இருப்பாப்புல. 2வது கேரக்டர் இவங்க வந்து என்னன்னா ஹீரோயினோட குடும்பம். சரி. ஹீரோயினுடைய அப்பா. இவங்க ஒரு கலை குடும்பம். படம் முழுக்க கலை குடும்பம் தான். ஆமாம், கலை தான் படமே. இவங்க ஒரு கலை குடும்பம். இவங்களோட கலை தான், அதாவது தான் கத்திருக்க விஷயம், நான் எதில் வெல்வெர்ஸ்டாக இருக்கணும் அதுதான் பெருசு, மற்றதெல்லாம் இந்த கலையை கம்பேர் பண்ணும்போது அடுத்த லெவல் தான். அதனால ஆமா, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஞான செருக்கும்பாங்கல்ல. ஆமா, ஒரு நான் தாண்டா அறிவாளி, நீங்க சரி உனக்கு இது தெரிஞ்சிருக்கு அதனால நீ நானாயிருவியா அப்படின்ற ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன திமிர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் யாரு? ஹீரோயினோட அப்பா. ஆமாங்க. இப்போ நான் வந்து ஹீரோவோட அப்பா பத்தி சொல்றேன். ரைட். உங்க ஊர்ல நீங்க பெரிய தலைக்கட்டுனா எங்க ஊர்ல நாங்க பெரிய தலைக்கட்டுன்ற மாதிரி இவர் வந்து அவர் கத்துக்கிட்ட கலையை அவங்க அடுத்த சந்ததி எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாப்புல. இவரோட மரணம் தான் படத்தோட ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும். ஒரு அங்கிருந்து அங்க வந்து ஒரு படம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஹீரோவோட அப்பா கேரக்டர். ரைட்டு. ஸோ இந்த 3 கேரக்டரையும் வச்சுட்டு இது என்ன படம் அப்படின்றத சொல்லுங்கள். நாளைக்கு அதுக்கான விடையோடையும் அடுத்த எபிசோடையும் உங்களை பார்க்க வரோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா.